மற்றவர்களை தாழ்த்தி ஏதோ தான் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை காக்க பிறந்த அவதார புருஷர் போல அவருடைய பேச்சு இருந்தால் அதை மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்கு சேவை செய்ய தொடங்கப்பட்ட இயக்கம். அதை அவர் ஒத்துக்கிட்டார்ல. அவர் தீய சக்தி திமுக என்று இப்போ இவர் இன்னைக்கு பாய்சன்னு நேற்று மாநாட்டில் பேசினார். திமுகவை பாய்சன் அப்படின்னா போன மாநாட்டில் என்ன பேசினார்? பாயாசம்னு சொன்னார். போன மாநாட்டில் பாயாசம், இந்த மாநாட்டில் பாய்சன், அடுத்த மாநாட்டில் அமுது அப்படின்னு பேசுவாரா, என்ன பேசுவார் நமக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். ஆனால் 52 ஆண்டு காலம் மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், பொன்மன தலைவன், புரட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி, மக்கள் விரோத சக்தி என்பதை இந்த தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கட்சியாக திமுகவை அடையாளம் காட்டியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு ஒரு சாமானிய தொண்டராக புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மை முகத்தை உலகத்திற்கு எடுத்து சொல்லுகிற அந்த ஒரு சத்திய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.